வணக்கம். நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். சட்டசபையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் உள்ள வந்த அப்புறம் எல்லாரையும் வணங்கும் போது உதயநிதி அவர்கள் ஏன் எழுந்து நிக்கல? அடுத்தது சௌமியா அன்புமணி அவர்கள் உள்ள பேசிட்டு வெளியே வந்த அப்புறம் பிரஸ் மீட்டுக்கு கொடுத்த விளக்கம், அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். மூணாவதா ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த எம்பிக்கள் பகிர்வு பத்தி, தொகுதி மறுவரையில பார்லிமெண்ட்ல நடக்க போற அந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மூணுத்தையும் விரிவா பார்ப்போம். முதல்ல ஒரு பேசிக் காமன் சென்ஸ்னு ஒண்ணு இருக்கு. யாருக்கா இருந்தாலும் நம்ம பொசிஷனுக்கு மேல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்போ இந்த நாட்டின் தந்தையாக, தமிழ்நாட்டின் முதல்வராக கருதப்படுபவர், அனைவருக்கும் முன்னோடியாக விளங்கப்படுபவர். அப்படிப்பட்டவருக்கு ஒரு மரியாதை நிமித்தமா அவர் வரும்போது, அவர் நின்று வணங்கும் போது நம்ம வணங்குறது பேசிக் காமன் சென்ஸ், கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். அவர் நமக்கு மரியாதை கொடுக்குறாரு, நம்ம திருப்பி மரியாதை கொடுக்கணும். அது என்ன, அது உட்காந்துட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி, கண்டுக்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது, இது என்ன தெனாவட்டு? இதே முதல்வர் விஜய் அவர்கள் அவர்களுடைய தந்தைய, அதாவது உதயநிதி அவர்களுடைய தந்தைய சார்னு சொன்னதுக்கும் அங்கிள்னு சொன்னதுக்கும் அவ்வளவு வலிச்சது. ஒரு முதல்வர் வராருன்னா அவருக்கு பேசிக்கா கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க தெரியல அவருக்கு. ஏன் இவரு வீட்டுல எல்லாம் கத்து கொடுக்கலையா? என்ன அப்படி ஈகோ வேண்டி கிடக்கு? இந்த அரசியல்வாதிகள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அப்படியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க, அப்புறம் போய் ஒன்னா குடிப்பாங்க. இதே முகம் தானே அன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இவங்க வீட்டுக்கு போனப்போ ஆற தழுவி அப்படியே வரவேற்றாங்க. இப்போ அந்த மூஞ்சி இப்போ அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னதுமே அப்படியே மரியாதைலாம் கொடுக்க கூடாது, அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கணும். அவரும் எழுந்துக்கல, KN நேரு அவர்களும் எழுந்துக்கல. எடப்பாடி பழனிசாமி ஐயா கூட எழுந்து நின்னாரு. அனைவருக்கும் வணக்கம் சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி ஐயாவை பார்த்து முதல்வர் விஜய் அவர்கள் வணக்கம் சொன்னப்போ அவர் திருப்பி சிரிச்சுட்டே வணக்கம் சொன்னார். என்ன வேணா இருக்கட்டும், எவ்வளவோ சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள், மற்றும் பல கட்சியும் கூட சொல்லியிருக்காரு. ஆனா இது தவறான செயல். நீங்க சட்டசபையில ஒரு முதல்வரையே மதிக்காதப்போ சாதாரண மக்களை எப்படி மதிப்பீங்க? இதுதான் எங்களுக்கு இருக்கிற கேள்வி. இதனாலதான் திமுக ஒதுக்கி வைக்கப்பட்டது மக்களிடம் இருந்து. ஆனா அது ஏத்துக்க மனசு வர மாட்டேங்குது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்களை எப்படி ஆற தழுவுறாரு, நீங்க எப்படி மக்களை ஒதுக்கி வைக்கிறீங்க? என்னமோ மன்னராட்சின்னு பல பேர் சொல்லும் போது அதோட அர்த்தம் இதுதான். மன்னராட்சியின் போது அவர் மேல உட்காந்துக்கிட்டு மன்னர் கீழே மக்களை பாக்குற மாதிரி இதுல நீங்க என்ன பண்றீங்க? மக்களை ஒரு தூரமா வச்சுதான் பாக்குறீங்க. உங்களை தொடக்கூடாது, உங்க பக்கத்துல வரக்கூடாது, நீங்க பெரிய அப்பா டக்கர் ஃபேமிலின்ற நினப்பு. ஏன் இந்த உலகத்துல உங்க முன்னோடிகள் கருணாநிதி அவர்கள் ரயில் ஏறி வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியாதா? ராஜராஜ பரம்பரைகளே இப்போ சாதாரண ஃபேமிலிகளா நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல உங்களுக்கு என்ன அப்படி மன்னர் மாதிரி அப்படியே ஒரு சீனை போடுறது? உங்களுடைய ஈகோ, உங்களுடைய கோபம், உங்களுடைய வெறுப்பு அத்தனையும் அந்த சட்டசபையில தெரியுது. நானும் கண்டினியூஸா பாக்குறேன். 2-3 நாளா இதே வேலைதான். அவர் வணக்கம் வைக்கும்போது திரும்பி கூட பாக்குறதுல அவருக்கு வணக்கம் வைக்கிறது கிடையாது, எழுந்துக்கிறது கிடையாது. நாளைக்கு இந்த மனிதர் ஒரு பொறுப்புல நாளைக்கு வந்தாருன்னா மத்தவங்களை எப்படி மதிப்பாரு? ஸ்டாலின் அப்பாவும் என்ன பண்ணாரு? ஒரு போட்டோ எடுக்கிறாங்க, அவங்கள கை காட்டி அவங்கள நகர்த்த சொல்றாரு. அவங்க கிட்ட வரும்போது ஒதுக்குறாங்க, தள்ளுறாங்க, கையை பிடிச்சா தட்டி விடுறாங்க, அடிக்கிறாங்க. என்ன குணம் இதெல்லாம்? ஆனாலும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அழகா எல்லாருக்கும் சொல்லிட்டு தனக்கு கீழே இருக்கிற அத்தனை MLAஸ்க்கும் திரும்பி நிறுத்தி நிதானமா ஒருத்தரை பார்த்து வணக்கம் வச்சு உட்காந்தாருல்ல, அவங்க கிட்ட முடிஞ்சா நீங்க கத்துக்கோங்க. அதெல்லாம் நீங்க 100 நாள் இல்ல 1000 நாள் ஆனாலும் அவர்கிட்ட நீங்க என்ன கத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சுத்து போட்டாலும் வரப்போறது கிடையாது. ஏன்னா அது உங்க பிளட்ல அந்த மாதிரி ஊறி போக வச்சிருக்கீங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களை சுத்தி. நாங்கள் மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படின்னு. அடுத்த விஷயம், சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. தொகுதி மறுவரை தீர்மானம் பத்தி வெளியே பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. MLAs MPs எல்லாம் இருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வில்லேஜுக்கு ஒரு தடவை தான் போக முடியும்னு. நல்லா பாருங்க, இந்த தமிழ்நாட்டுல மட்டும் 12,000 இருந்து 17,000 வரை கிராமங்கள் உள்ளன. அந்த கிராமங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருடங்கள்ல ஒரு தடவை இல்ல 2 தடவை தான் விசிட் பண்ண முடியும். அவ்வளவு டைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் MPஸ்க்கு அந்த மாதிரி வேலையே தேவையில்லை. அதுக்கு MLAs, MLA கீழே இருக்கிற கவுன்சிலர்ஸ், மற்றவங்க எல்லாருமே இந்த கிராமங்களை பொறுப்பெடுத்துக்கலாம். ஒரு தமிழ்நாட்டுல 12,000 இருந்து 17,000 கிராமங்கள் இருக்கு அப்படின்னா ஒரு MLAக்கு கீழே அப்ராக்சிமேட்டா தோராயமா 50 இருந்து 75 வரைக்கும் வருது. இது ரெகுலரா இந்த 5 வருஷத்துல இவங்க விசிட் பண்றாங்க, போய் அவங்கள கவனிக்கிறாங்க அப்படின்னா வாரத்துக்கு 2-3 நாள் அவங்களுக்கு ஒதுக்குனா போதும். அதே போல வருஷத்துக்கு அவங்க 8 இருந்து 13 தடவை அந்த கிராமங்களுக்கு போய் வர முடியும். பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அவங்க கிட்ட விசாரிக்க முடியும், என்ன பிரச்சனைகள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு நிஜமாவே சௌமியா அன்புமணிகள் மேல ரொம்ப ரொம்ப மரியாதை உண்டு. ஏன்னா ரொம்ப தெளிவா, அழகா, திட்டவட்டமா சொல்ல வர பாயிண்ட்டை அழகா சொல்லிட்டு போவாங்க. ஆனா இந்த விஷயத்துல அவங்க தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்க தீர்மானத்துக்கு ஒத்து வரல, முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளஸ் அவங்க சொல்ற ரீசன் இதுதான்.
50% ஏத்துறேன்னு சொல்றாங்க, அதனால பரவாயில்லைன்னு சொல்றாங்க. நான் ஒரு இமேஜ் உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன், இதுல பாருங்க. சவுத் சைட்ஸ் எல்லாம் சேர்த்து நார்த்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம சவுத் சைட் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. சோ இவங்க சொல்ற 50% ஏத்துனா பார்க்கலாம் பரவாயில்ல, அதாவது நோ டீலிமிட்டேஷனுக்குள்ள இவங்க வரல, ஃபேர் டீலிமிட்டேஷனுக்குள்ள போயிட்டாங்க. அதாவது இந்த நீட்டுக்கு சொல்லுவாங்கல்ல, நோ நீட் ஃபேர் நீட் அப்படின்னு 2 விதமா பிரிச்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி கதை தான். நீங்க ஒரு கொஞ்சம் நியாயப்படி வச்சீங்கன்னா நீட் ஓகே எப்படி சொன்னாங்களோ அது மாதிரி நியாயப்படி வச்சீங்கன்னா டீலிமிட்டேஷன் ஓகே. எப்படி வச்சா டீலிமிட்டேஷன் நமக்கு அடிதான் வாங்கும். ஏன்னா 50% ஏத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய லெவல் இவ்வளவு அமௌண்ட்னு நமக்கு இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க. 50% முன்னாடியே சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா வராங்க 188 எம்பிஸ் தான் வராங்க. நார்த் சைட் பாத்தீங்கன்னா டோட்டலா 217 எம்பிஸ் இருக்காங்க. இப்ப இது வந்து 50% அதிகம்னா கூட எல்லா ஸ்டேட்லயுமே அதிகமாகும் 50%. கரெக்டுங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் பாத்தீங்கன்னா 111 67 எம்பிஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அப்படியே 50% அதிகமாச்சுன்னா எங்கேயோ போய் நிற்கும் அளவு. சோ இந்த எம்பிக்கள் கணக்கு 50% அதிகமாக்குறதோ இல்ல வந்து மக்கள் கணக்கெடுப்பு சம்பந்தமா டீலிமிட்டேஷன் பண்றாங்க அப்படின்னாலோ எல்லாத்துலயுமே நம்ம அடிவாங்க தான் செய்வோம். 50%ம் வேண்டாம், எங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வேண்டாம் அப்படின்றதுதான் முதல்வர் விஜய் அவர்களுடைய தீர்மானமும் அதுதான். ஏன்னா 50% ஏறினாலும் நமக்கு வந்து ஓரளவு தான் ஏறும், அப்படி பார்த்தா கூட நம்ம கம்மி ரேட்ல தான் இருப்போம். இதுக்கு ரீசனும் நான் சொல்றேன். ஏன் எம்பிக்கள் அதிகமாகறாங்க அப்படின்னு சொன்னா கூட இதுக்கு பின்னாடி நேஷனல் பார்ட்டிஸ் வந்து ஒரு இக்கு வச்சுதான் இந்த வேலை எல்லாம் பண்ணுவாங்க. அது என்னன்றதை நான் சொல்றேன். இப்போ மக்கள் கணக்கெடுப்பு படி வருவோம். மக்கள் கணக்கெடுப்பு படி வந்தா நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அப்போல இருந்தே நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு கொண்டு வந்துட்டாங்க. இந்த கண்டிஷன்ல நம்ம சவுத் சைடு எல்லாமே இதை கண்ட்ரோல்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா தற்சமயம் கூட 3 பேர் 4 பேர் 5 பேர்னு பெற்றிருக்கிற பிள்ளைகளை பெற்றிருக்கிற பல பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சைடு அவங்க சைடு கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப தெளிவா அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் பல வருடங்களா. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம தமிழ்நாட்டுல மக்கள் கணக்கெடுப்பை கம்பேர் பண்ணும்போது அவங்க சைடு மக்கள் கணக்கெடுப்பு வந்து அதிகமா இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு பண்ணாங்கன்னா சுத்தமா எம்பிஸ் வந்து அதுலயும் அடி வாங்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு வருடத்துக்கு முன்னாடியே நினைக்கிறேன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாஜகவோட டைப் ஆனப்போவே அவங்க அங்க அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவரு முன்னாடியே இன்னும் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கோங்க, உங்களுக்கு நாங்க நிறைய சலுகைகள் தரோம்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர பிரதேஷ்ல. அப்போ எனக்கு இந்த இக்கு புரியவே இல்லை, நிஜமாவே இப்போ புரியுது. ஸோ அதுக்கு அந்த டீலிமிட்டேஷனுக்கு இவங்க அப்பயே அடி போட்டுட்டாங்க. ஸோ ஒரு ஊர்லயும் நம்ம சைட்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை 2 குழந்தைன்னு சவுத் சைட்ல இருக்கும்போது நார்த் சைடு இவங்க பல குழந்தைகளை பெற்று வச்சுக்கிட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகமாக்கி வச்சுக்கிட்டு அவங்க சைட்ல எம்பிஸ் அதிகமா வேணும்னு கேட்கறது நியாயமான விஷயமும் கிடையாது. ஸோ இந்த 2 கிரைட்டீரியாவுமே நமக்கு செட் ஆகாது. நமக்கு நோ டீலிமிட்டேஷன் தான். அதுக்கான தீர்மானம் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டது. இன்னொன்னு 30%, 33% பெண்களுக்கு ஒதுக்கீடுன்றது அந்த தீர்மானத்துக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் அந்த தீர்மானத்தையும் சேர்த்து எடுத்தாரு. 33% எம்பிக்கள் கண்டிப்பா இருந்தாகணும். அப்ப நமக்கும் 33% நம்ம சட்டசபையிலும் வரும். நல்ல விஷயம். இதெல்லாம் தீர்மானம்ன்றது தீர்மானத்தை தாண்டி சட்டமாக்கப்படும் போது நிஜமாவே லேடிஸ் நிறைய பேர் இன்னும் நிறைய அரசியலுக்குள்ள வருவாங்க. சோ இது இந்த இக்கு வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன இக்குன்னு இப்ப சொல்றேன். இப்போ ஆதவ அர்ஜுனா பேச்சுக்கு வருவோம். ஏன் இது அது கூட கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் மீட்டிங்ல ஒரு விஷயம் நம்ம சட்டசபையில ஒரு வார்த்தை சொன்னாரு. ஏன் நம்ம சைட்ல இருந்து ஒரு தமிழகத்துல இருந்தோ இல்ல நம்ம சவுத் சைட்ல இருந்தோ ஒரு பிரைம் மினிஸ்டர் வரக்கூடாது? நான் என்னுடைய பழைய வீடியோக்கள் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நம்ம சைட்ல இருந்து என்டிஆர் அவரு பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு தேர்வாகப்பட வேண்டியவர். அடுத்து நம்ம ஜெயலலிதா அம்மா பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு தேர்வாகப்பட வேண்டியவங்க. இவங்க எல்லாருமே காலத்தின் கொடுமை அப்படின்னு தான் சொல்லணும், மிஸ் ஆயிடுச்சு. ஆனா நம்ம சவுத் சைட்ல ரொம்ப ஃபெமிலியரா இப்ப இருக்கிறது நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். இந்த கட்சி ஆரம்பிச்சப்பவே நான் சொன்னேன் இது நேஷனல் பார்ட்டியா வந்துட்டு இருக்கு அப்படின்னு. நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சருக்கு அவ்வளவு ஃபெமிலியாரிட்டி இருக்கு. நம்ம சவுத் சைட்ல இருந்து ஆந்திர பிரதேஷா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும், இந்த சைட்ல இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஏன் உருவாகக்கூடாது? அது நான் பல நாளா கேட்டுட்டு இருக்கிற கேள்வி. ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன கேள்வியை வந்து சட்டசபையில வச்சாரோ இதை நான் பல நாளா கேட்டுக்கிட்டு இருக்கிற கேள்வி. ஏன் பிரைம் மினிஸ்டரா வரக்கூடாது? ஏன் அந்த தகுதி நமக்கு கிடையாது? காரணம் இந்த டீலிமிட்டேஷன் தான் நம்மளை வந்து இங்க சிக்க வச்சுட்டு இருக்கு. எம்பிக்கள் அங்க அதிகமா இருக்கிற காரணத்தினால அந்த இக்கு என்னன்னு சொன்னேன்னு தெரியுமா? அந்த இக்குன்னு சொன்னல அது இதுதான். அந்த எம்பிக்கள் அதிகமா நார்த் சைட்ல அதிகமா இருக்கிற காரணத்தால அவங்க யாரை தேர்வு செய்யறாங்களோ அவங்க தான் பிரதமர் பதவிக்கு தேர்வாவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நார்த் சைட் ஃபுல்லாவே காங்கிரஸ் பிஜேபின்னு வச்சுட்டு இருக்காங்க. பிஜேபி ஃபுல்லா ஆக்குபை பண்ணி வச்சிருக்கிறதால வேற எந்த பார்ட்டியுமே நேஷனல் பார்ட்டியா போக முடியல. நேற்று நேற்று சட்டசபையில எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் கூட அந்த வார்த்தையை சொன்னார். ஏன் பிஜேபி காங்கிரஸ் மட்டும்தான் ஆளணுமா இந்தியாவை? நம்ம தமிழ்நாட்டு சைடு கூட நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கூட வரலாமேன்னு சொன்னார். அதுக்குள்ளதான் அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த பேச்சை நிறுத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா இது இந்த சட்டசபையில ரிஜிஸ்டர் ஆயிடும்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் தேர்வாக கூடாது, அதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா இருக்கோ, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கிட்டு போவோம். நம்ம நேஷனல் பார்ட்டி ஆக்குறதுக்கு, மக்களை சேர்க்கிறதா இருக்கட்டும், மக்கள் நலப்பணிகளா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுதான் ஒரே குறிக்கோள் தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய குறிக்கோள். அதுக்கு நம்ம கட்சியை வளர்ப்போம். இதுல என்ன தவறு இருக்கு? எல்லா பக்கமும் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணட்டும், எல்லா பக்கமும் எல்லா நாடும், தமிழ்நாடா இருக்கட்டும், ஆந்திர பிரதேசா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்கவுங்க முயற்சியை செய்யட்டும். மக்களுக்கு யார் விருப்பமோ அவங்க பிரதமரா வரட்டும். இதுதான் நம்மள தடுக்கிறது. வர நம்ம சைட்ல இருந்து ஒரு நபரை பிரதமர் ஆக்குறதுக்கு முட்டுக்கட்டை போடுற விஷயமே இதுதான். அங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சரி, அங்க கட்சிகளின் ஆதரவும் சரி, அங்க இந்த எம்பிக்களின் கணக்கும் சரி, எல்லாமே அதிகமா இருக்கிறன்ற காரணத்தால் இதுல மொத்தமா ஒரு கணக்கெடுப்பு வரும்போது சமமா நமக்கு வந்தது அப்படின்னா, வெரி டேலண்டட் பர்சன்ஸ் பிரதமர் ஆகிறதுக்கு தகுதியானவங்க பல பேர் நம்ம சவுத் சைட்ல இருந்து வருவாங்க. சந்திரபாபு நாயுடு கூட சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவரும் நல்ல ஒரு டேலண்டட் பர்சன் தான். ஏன்னா இந்த மாதிரி தகுதியானவர்கள் கண்டிப்பா போய் போட்டி போடணும். அவங்க நேஷனல் பார்ட்டி ஆக்கணும். ஆனா நல்லா பாருங்க, திமுக கடைசி வரைக்கும் நேஷனல் பார்ட்டி ஆக்கணும்னு யோசிக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே குறிக்கோள், இங்கேயே இந்த மக்களை ஆளணும், இங்க இருக்கிற மக்களை, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை ஆளணும், இங்க இருக்கிறத மொத்தமா எடுத்துக்கணும், நம்ம ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு சொத்து சேர்த்துட்டு ஓவர்சீஸ் போய் செட்டில் ஆயிடணும். இவ்வளவுதான் அவங்களுடைய குறிக்கோள். மக்களுக்காக இவங்க செஞ்சது செய்யவே இல்லை அப்படின்றத தாண்டி முழுமையா செய்யலன்றதுதான் பிரச்சனையே. எல்லாமே அறகுறை தான். தலைமையில இருக்கவங்களே அறகுறையா வேலை செய்யும் போது அவங்களுக்கு கீழே இருக்கவங்க எவ்வளவு முழுமையா அந்த வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மேலேயே ஒரு 60% 70% தான் வேலை பார்க்குறாங்க தலைமையே அப்படின்னும் போது, கீழே இருக்கவங்க போக 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 அவங்க 10% பார்த்தா பெரிய விஷயம். இது தலைமைக்கு போய் சேரவும் சேராது. இதுதான் பழைய ஆட்சி காலத்துல நடந்த விஷயங்கள். ஆனா இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்றது கண்குத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஃபைல்ஸையும் செக் பண்ணி அவர் பண்றதுல இருக்குல்ல, அவ்வளவு தீர்மானமா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பேப்பர் தவறா வந்தாலும் திருப்பி கொடுத்து அனுப்பிச்சு திருப்பி ரீவர்க் பண்ண வைக்கிறாரு. இவ்வளவு வேலைகள் அவர் ஆபீஸ்ல பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் தெரியாம இங்க இருக்கிறவங்க அவ்வளவு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.